ஆதியாகமம் அதிகாரம் 5. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. என் ஜனங்களை போகவிடு. 2. கர்த்தர் யார். 3. அதிக பாரமாக்கப்பட்ட வேலை. 4. பார்வோனின் கையில் கொடுக்கப்பட்ட பட்டயம். 1. என் ஜனங்களை போகவிடு. யாத்ராகமம் 5வது அதிகாரம் 1 வசனத்தில் என் ஜனங்களை எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி போகவிட வேண்டும் என்று மோசே பார்வோனிடம் கோரிக்கை வைக்கிறார். என் ஜனங்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தன் சொந்த ஜனமாக பாவித்து கூறுவதை காண்கிறோம். மோசே மற்றும் ஆரோன் என்பவர்களின் வழியாய் கர்த்தர் திட்டவட்டமாய் பார்வோனிடம் எடுத்துரைப்பது, இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனங்கள், பார்வோனின் ஜனங்கள் அல்ல. என் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் அல்ல, அவர்கள் விடுதலையாய் சுயாதீனத்திற்கு உள்ளானவர்கள் என்பதே. எனவே என் ஜனங்களை போகவிடு என்பது அதிக அர்த்தம் பொதிந்த, மூதாதையரான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை தெரிந்தெடுத்து வழிநடத்தின வாக்கு தத்தத்தின் நிறைவேற்றமாக உள்ளது. 2. கர்த்தர் யார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் தனக்கு முச்செடியில் தரிசனமான தன் பிதாக்களின் தேவனை நோக்கி, உம்முடைய நாமம் என்ன என மோசே வினவுவதை காண்கிறோம். அதே இந்த 5வது அதிகாரத்தில் பார்வோன் மோசேயிடம் கர்த்தர் யார், கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன் என மோசேயிடம் கூறுவதை காண்கிறோம். பார்வோன், எகிப்திய பார்வோன் சாதாரண அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட அரசர் அல்ல. பார்வோன்கள் சூரிய கடவுளின் பிள்ளைகளாக கருதப்பட்டனர். அவர்களை அனைவரும் சேவிக்க வேண்டும் என்பது எகிப்தில் மாறாத கட்டளையாகும். அவர்கள் மனிதர்களாக பாவிக்கப்படவில்லை. எனவே பார்வோன் தன்னை மிஞ்சின கடவுள் இல்லை என்கிற கண்ணோட்டத்தில் இருந்திருந்தார். இது மோசே அறிந்த ஒன்றே. எனவேதான் கர்த்தர் யார், கர்த்தரை அறியேன், அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுவதில்லை என பார்வோன் இங்கு கூறுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன் தம்முடைய வல்லமையையும் மகிமையையும் தன்னை அறியாத, தன்னை கடவுளாக பாவித்து கொண்டிருந்த பார்வோனுக்கு தெரியப்படுத்த விரும்பினார். எனவே பலத்த அடையாளங்களையும் பராக்கிரமமான செயல்களையும் பார்வோனுக்கு காண்பிக்க சித்தம் கொண்டார். பல்வேறு எகிப்திய கோவில்கள், குறிப்பாக பார்வோன் மன்னரின் கோவில்கள், பார்வோனை தெய்வமாக அடையாளப்படுத்துவதாக உள்ளது. பார்வோன் எகிப்தின் ராஜா மட்டுமன்று, அவர் தெய்வமாக கருதப்பட்ட ஒரு நபரும் ஆவார். எனவேதான் அவர் அனைவரையும் அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துவதை ஒரு பெரிய பாவமென கருதவில்லை. யோசேப்பின் காலத்தில் இருந்த பார்வோனுக்கு கர்த்தர் யார் என்பது தெரிந்திருந்தது. யோசேப்பின் சொப்பனத்துக்கான விளக்கம், யோசேப்பின் தேவன் மிகவும் ஞானமுள்ள, அர்த்தமுள்ள கடவுள் என்பதை பார்வோனுக்கு விளங்க பண்ணினது. யோசேப்பின் காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கடந்து இந்த பார்வோன் யோசேப்பின் தேவனாகிய யாக்கோபின் தேவனை அறியவில்லை. 3. அதிக பாரமாக்கப்பட்ட வேலை. பார்வோனிடம் மோசேயும் ஆரோனும் பேசிய பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் அதிகமான பாரமான வேலைக்கு உள்ளாக்கப்பட்டனர். எகிப்திய செங்கற்கள் வைக்கோல்களால் செய்யப்பட்டது என தொல்பொருள் ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. மண்ணோடு கலக்கப்பட்ட வைக்கோல் அமிலத்தன்மை உடையதாக மாறுவதால் அது செங்கற்களுக்கு அதிக பலத்தை கொடுக்கிறது. எனவே கற்கள் வைக்கோல்களை பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டன. பாரமாக்கப்பட்ட வேலை வைக்கோலை கொடுக்காமல் ஜனங்களை கஷ்டப்படுத்தினபடியினால்
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறிப்போகும் நிலை வந்தது. 4. பார்வோன் கையில் கொடுக்கப்பட்ட பட்டயம். அதிகமான மாம்ச சுமையும் பாரமும் வலியும் ஜனங்களை மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக திருப்பிற்று. 3வது அதிகாரத்தில் புறப்பட்ட மோசே 4வது அதிகாரத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தபோது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் தலைகுனிந்து தொழுது கொண்டனர். பின் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் பேசின பிறகு தாங்கள் விடுதலையாக்கப்படவில்லை என்பதை அறிந்ததும் இந்த அதிகாரத்தில் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயந்தீர்க்க கடவர் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேசுவதை காண்கிறோம். அதிகமான பாரச்சுமை. பல சமயங்களில் கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது, எப்பேற்பட்ட அடையாளங்களை செய்து நம்மை மீட்டு கொண்டு வந்தார் என்பதை பல சமயங்களில் மறைத்து விடுகிறது. இங்கும் அதேபோல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொல்லும்படியான பட்டயம் கர்த்தர் பார்வோனுக்கு கொடுத்தார் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவதை காண்கிறோம். இதை கேட்ட மோசே கர்த்தரிடம் போய் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிற பார்வோனிடமிருந்து நீர் விடுதலையாக்கவில்லையே என கேட்பதை காண்கிறோம். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாரத்தில் நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. சூழ்நிலைகள், கடினமான பாரங்கள் அப்பா உமக்கு விரோதமாய் எங்களை முறுமுறுக்க வைக்குமேயாயின் அப்பா தயவாய் அதை மன்னித்து சுவாமி எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு சுவாமி எங்களுடைய பாரங்களை மண்டையில் இறக்கி வைக்க கிருபை புரியும். எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.